வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய், கும்பத்தில் இருக்கிற சனி பகவான், மீனத்தில் இருக்கிற ராகு. இந்த 3 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். குருவனுடைய நட்சத்திரத்தில் போறாங்க ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும். அதற்கான பலன்களை 12 லக்னத்திற்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் துலா லக்னத்திற்கு இந்த 3 கிரகத்தினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒன்று சுப விளைவு, ஒன்றுக்கொன்று அசுப விளைவு, இப்படி பல விளைவுகள் இந்த 3 கிரகங்களும் வச்சிருக்கு. இப்ப சனி இருக்கிற கும்பராசியிலிருந்து செவ்வாய் இருக்கிற மிதுன ராசிங்கிறது வந்து சுப விளைவு. அதனால இப்ப துலா லக்னத்திற்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு கனெக்டிவிட்டி ஆயிடுது. ஆனா இந்த 5, 9ங்கிறது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆரோக்கியத்துக்கு நல்லது, உறவுக்கு நல்லது. ஆனா பொருளாதாரத்துக்கு கெட்டது, ஒரு தொழிலுக்கு கெட்டது. இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலோ ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற தொழிலோ பண்ண முடியாம பண்ணிடும் இந்த 5, 9. ஆனா அந்த 5, 9 கேன்சல் பண்ற இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த தொடர்பு என்பது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் மூலமாகவும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மூலமாகவும் இது 2 பக்கமுமே சப்போர்ட்டிவா வேலை செய்யறாரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம், நம்ம லக்னத்துக்கு 8ல குரு இருக்காரு, குருனால நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிற குருவினுடைய பலனை தரும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லைன்னு எடுத்துக்கணும். ஆனா தொழில் சார்ந்து, பணவரவு சார்ந்து, நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்து நல்லது பண்ணணும்னு எடுத்துக்கணும். அதனால நிச்சயமாக இது வந்து தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்துல உறவுகள்ல வந்து நம்ம அதிகமாக பொசசிவ்னஸா பழகக்கூடாது. இப்ப ஒரு குழந்தை மேல பற்றுதல் இருக்கிறது நியாயம்தான். ஆனா நம்ம அளவுக்கு மீறி அதை எதிர்பார்ப்போட பழகி அதனால வந்து நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படுது. அந்த குழந்தையினுடைய போக்கை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம எதிர்பார்க்கிறது, அல்லது அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு விதத்துல தவறு செய்யுது. ஒரு நல்ல சிநேகிதங்கள் இல்லாம அல்லது நல்ல தொடர்புகள் இல்லாம கெட்ட தொடர்புகள்னால சில அவமானப்படுற விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த குழந்தை சார்ந்த அது விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுத்தும் போது நமக்கு ஏற்படுற சங்கடங்கள். அதனால உறவு சார்ந்த விஷயத்துக்கு இந்த செவ்வாயும் சனியும் ஏப்ரல் 12 வரைக்கும் ஒரே நட்சத்திரத்துல குரு நட்சத்திரத்துல இருக்கும்போது குரு 8ல இருக்கிறதுனால நமக்கு உறவு சார்ந்த விஷயங்களை நமக்கு மைனஸா கொடுக்கும். குழந்தைகள் வழியும் சரி, பெற்றோர்கள் வழியிலும் சரி, கணவன் மனைவி வரையிலும் சரி, கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். இதை நாம வந்து விட்டு கொடுத்து போயிடணும். ஆனா இது எல்லா துலா லக்னக்காரர்களுக்கும் அப்படியே நடந்துறாரு. யார் ஒருத்தருக்கு செவ்வாய் திசை, சனி திசை, குரு திசை, இந்த 3 திசை நடக்குதோ அவங்களுக்கு அது திசா புத்தி அந்தர சூட்சுமத்துல ஏதோ ஒரு பங்களிப்புல தான் இது நடக்கும். இந்த 3 கிரகத்தினுடைய திசை பங்களிப்போ புத்திக்கு பங்களிப்போ இல்லாதவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகு மீனத்துல இருக்கார், நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த ராகு நமக்கு வந்து வேலை சார்ந்த விஷயத்த டெவலப் பண்ணி கொடுக்குறாரு. நாம பார்க்குற வேலையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாரு, அடிஷனலான பொறுப்புகளை கொடுக்குறாரு, 2 தொழிலை செய்யறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குறாரு. அதனால உழைப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இப்ப வந்து நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வேலை பார்ப்பாங்க, 2 இடத்துல சம்பளம் வாங்குவாங்க. அது மாதிரி அது மாதிரி மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரிதான் அகம் சார்ந்து நல்லா இல்லைன்னு எடுத்துக்கணும். இப்ப அகம் சார்ந்து எடுக்கும்போது 8ல குரு என்ன பண்ணுவாரு, 8ல குருங்கிறது வந்து நமக்கு வலிவேதனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த ராகு திசையோ குரு திசையோ உங்களுக்கு நடக்குதுன்னு வைங்க, இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப ராகு திசா புத்தி அந்தரத்துல இருக்கிறவங்களுக்கு உறவுகள் சார்ந்த வகையில நன்மை இல்லை. அதே மாதிரி கடனையும் நம்ம பார்க்கணும், நோயையும் நம்ம பார்க்கணும். இப்ப கடன் வந்து மேல மேல வாங்க சொல்லும், மேல மேல அதிகப்படுத்த சொல்லும். கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். கடன் கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கடன் வந்து மேல மேல டெவலப் ஆகி அது வந்து அது நமக்கு ஒரு பெரிய வலிவேதனை தரக்கூடிய அளவுக்கு, ஒரு சுமையை தரக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆயிடும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அதே மாதிரிதான் ஹெல்த்.
ஹெல்த் கண்டிஷன்ல சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்டது, கால்வலி சம்பந்தப்பட்டது, நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய லங்ஸ் சம்பந்தப்பட்டது, இரத்த நாளங்கள் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்ப இதுல வந்து பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கு, உறவுகளுக்கு நல்லா இல்லை. அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்லையும் நம்ம என்ன சொன்னோம், பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது, உறவுகளுக்கு நல்லா இல்லை. அப்ப இந்த 3 கிரகங்களுமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு ஏப்ரல் 12 வரைக்கும். இப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம புது காரியங்கள், உறவுகள் சார்ந்து ஒரு கல்யாண காரியம் பண்றோம், இது பண்றோம்னா இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். திசாபுத்திகள்லாம் பார்த்து பண்ணிக்கணும். நல்லா முடிவு பண்ணி நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். அது மாதிரி இப்ப ராகுவுக்கும் சனிக்கும் பாத்தீங்கன்னா, சனி இருக்கிற இடத்துல இருந்து ராகு 2ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப என்னன்னா, துலா லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது. இப்ப உங்களுடைய குழந்தையினுடைய ஒரு படிப்புன்னு வச்சுக்கோங்க, அல்லது குழந்தையினுடைய கையிருப்பு பணம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆனா அதே நேரத்துல ராகு திசை நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சனியினுடைய புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ராகுக்கும் சனிக்கும் காம்பினேஷன் நல்லா இல்லை. சில பேருக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிடும். அப்ப ராகு திசையில சனியினுடைய புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். இப்ப நமக்கு வந்து குரு வந்து கெட்டவர் தான். அப்ப குரு திசையே நடக்குது அப்படிங்கும்போது 8ல இருக்கு. ஏன்னா நம்ம லக்னத்திற்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையவர். குருனுடைய நட்சத்திரம் வந்து 1, 5, 9ல இருந்தாலும் கூட இப்ப அவர் இருக்கிற இடம் வந்து 8ல இருக்கிறதுனால நல்ல ஒரு இணக்கமான சூழல் கிடைக்கிறது இல்லை. இப்ப வேலை பார்க்குற இடத்துல கூட நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி தான் போக வேண்டியிருக்கு. ரொம்ப வந்து மரியாதையாகவும் ஒரு மதிப்பு மிக்கதாகவும் நமக்கு வந்து ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்குற அளவுல அங்க குரு வந்து இல்லை, வலுவா இல்லை. அதனால அந்த சாரம் வாங்கின இந்த கிரகங்கள்ல இப்ப சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்பந்தப்பட்ட தொழில் அது சார்ந்து நம்ம வேலையில சப்போர்ட் பண்ணும். ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிநாடு தொடர்புடையது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது, உணவு உடை சம்பந்தப்பட்டது, இது சார்ந்து நன்மைகள் பண்ணும். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்து நன்மைகளை பண்ணும். ஸோ இது மாதிரியான ஃபீல்டுல எல்லாம் நம்ம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த இது சப்போர்ட்டாக இருக்கும். அதே வேளையில் இப்போ குழந்தையாகட்டும், பெற்றோராகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குதுங்கும் போது அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஜாதகத்தில், நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரப்படி நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் இருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்களுமே 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் நமக்கு இப்ப நம்ம சொன்ன பலன்கள் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதனுடைய திசாபுத்தியும் நடக்கும்போது நாம வேலை சார்ந்தும் கஷ்டப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மேலோட்டமா பாவங்கள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஒரே நட்சத்திரத்தின் வழியாக இந்த 3 கிரகங்களுமே 8ல இருக்கிற குருவனுடைய வேலை செய்யுதுன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல்ல போய்க்கலாம். பெரிய முதலீடுகள் போட்டு தொழிலை செய்ய வேண்டாம். வேலை பார்க்கறதுல சம்பளம் வாங்குற வேலையில பிரச்சனை வராது. ஆனா அதே நேரத்துல வேலை பார்க்குற இடத்துல கூட பழகக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம இணக்கமா போய்க்கணும். உறவுகள்கிட்டையும் இணக்கமா போயிட்டா இந்த பீரியட் வந்து நமக்கு நல்ல பீரியட்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.